லஞ்ச புகாரில் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள டிஎஸ்பி முத்தழகன் அண்ணாநகர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீரென சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த சோதனையானது இன்று எப்போது தொடங்கி இருக்கிறது? எத்தனை அதிகாரிகள் இந்த சோதனையில் பங்கு கொண்டு இருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம். தேனாம்பேட்டை உதவி ஆணையராக இருந்தபோது முத்தழகு லஞ்சம் பெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. கார்த்திக் சேதுபதி என்பவரை கடத்திய வழக்குல குற்றவாளிகளை கைது செய்யாமல் இருப்பதற்காக அவருடைய சகோதரரிடம் பேசுவது போல லஞ்சம் கேட்டு பேசுவது போல ஒரு ஆடியோ அப்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த ஆடியோ ஆதாரத்தை அடிப்படையாக வைத்தும் அவர் லஞ்சம் கொடுத்ததாக 3 லட்சம் ரூபாய் லஞ்சமாக உதவி ஆணையருக்கு வழங்கியதாக அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் உதவி ஆணையராக இருந்த முத்தழகு மீது வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த லஞ்ச புகாரை எடுத்து முத்தழகு உடனடியாக அங்கிருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். தற்பொழுது ஆவடியில் பட்டாலியனில் டிஎஸ்பியாக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் ஏற்கனவே இந்த வழக்கு குறித்து விசாரணை நடத்தி வரக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய முத்தழகுடைய வீட்டில் தற்போது சோதனை நடத்தி வர்றாங்க. அண்ணா நகர்ல காவலர் குடியிருப்புலதான் அவருடைய வீடு உள்ளது. அந்த வீட்டில் காலையிலிருந்து இந்த லஞ்ச புகார் குறித்தும் அதற்கான ஆதாரங்களை திரட்டுவதற்காக முத்தழகுடைய வீட்டுல லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் இந்த சோதனை நடத்திட்டு வர்றாங்க. இந்த சோதனையின் போது பல ஆதாரங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே இந்த குற்றவாளிகளை கைது செய்யாமல் இருப்பதற்காக ஒரு கணிசமான தொகையை முத்தழகு பெற்றிருப்பதாகவும் மேலும் தொகையை கேட்கும் போதுதான் அவர் அந்த நபர்கள் கொடுக்க மறுத்ததாகவும் அப்போது இருவரும் பேசியது போல ஆடியோ பதிவு செய்து அந்த ஆடியோவானது ஏற்கனவே வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி வர்றாங்க. இந்த சோதனைக்கு பின்புதான் எவ்வளவு தொகையை அவர் பெற்றிருந்தார், அந்த தொகையை ஏதாவது முதலீடு செய்துள்ளாரா, அவருடைய சொத்து மதிப்பு என்ன, ஏற்கனவே அவர் பணியில் இருந்த போது இருந்த சொத்து மதிப்பு என்ன, தற்போதைய சொத்து மதிப்பு என்ன, அதற்கான ஆவணங்களோ ஆதாரங்களோ கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தெரிவித்திருக்காங்க. காலை முதலே இந்த சோதனையானது அவருடைய அண்ணா நகர் காவலர் குடியிருப்பில் இருக்கக்கூடிய வீட்டில் இந்த சோதனையானது தொடர்ந்து நடந்து வருகிறது. லஞ்ச புகாரில் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள டிஎஸ்பி முத்தழகனின் அண்ணாநகர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் திடீர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுல் தர கேட்டோம். மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம் கோகுல். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.